வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானதி ஒர்க் ஷாப்பில் உட்காந்து பாண்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க. வண்டி ஸ்டார்ட் ஆகாததுனால நிலாவும் சோழனும் அங்கே வர்றாங்க. 4 பேரும் பேசிட்டு இருக்க. கடைசியில் பேச்சு சேரனோட கல்யாணத்தில் வந்து நிற்குது. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான், ஆனால் தப்பா எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறோங்கிறாங்க நிலா. கல்யாணம் ஆகாமையே இருக்கிறதுக்கு தப்பா கல்யாணம் ஆகி அதில் வர்ற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை சரின்னு தான் சொல்லுவேன்னு வானதி சொல்ல 3 பேர் அதிர்ந்து போய் வானதியை பார்க்குறாங்க. பாண்டியனுக்கு பதட்டமே ஆயிடுது. அதே பதட்டம் கோவத்தோட எழுந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல எவ்வளோடா ஆச்சுன்னு சோழன் கேட்குறாரு. கேட்டா உடனே கொடுத்துருவியா என்ன? போடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சும்மா விளையாட்டுக்கு அப்படின்னு சோழன் வண்டியை வந்து எடுக்க, தேங்க்யூ பாண்டியன்னு நிலா சொல்ல, பரவாயில்லங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. பை வானதின்னு நிலா கிளம்புறாங்க. பை வானதி, பைடா அப்படின்னு சோழன் வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறாரு. மறுபடியும் 2 பேருக்கும் பை சொல்லிட்டு சோழன் வண்டியை ஓட்ட நிலா உட்காந்து போறாங்க. பாண்டியன் கொஞ்சம் கோவத்தோட என்ன சொன்னேன்னு கேட்கிறாரு. என்ன சொன்னேன் அப்படின்னு வானதி கேட்க, கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு தப்பா ஏதாவது ஆனாலும் பரவாயில்லையா அப்படின்னு பாண்டி கேட்க, ஆமா பாண்டி, கல்யாணம் ஆகலன்னு சொல்லி ஒரு ஆள் 32 வயசை தாண்டி வீட்டுல இருக்கிறத விட ஏதோ கல்யாணம் ஆகி அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அதை சமாளிச்சுக்கலாம் இல்லைங்கிறாங்க வானதி. அடிச்சு பல்லுகளெல்லாம் கழட்டிடுவேன் அப்படின்னு பாண்டி எகிற. வானதி இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் பாண்டி இப்படி கோவப்படுறேன்னு வானதி கேட்க, பின்ன என்னடி பேச்சு இதுங்கிறாரு பாண்டி. நான் சொல்றது கரெக்டு தானே பாண்டி, உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனா தானே நமக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வானதி சொல்ல, அது மட்டும்தான் உனக்கு பிரச்சனை இல்ல, நமக்கு கல்யாணம் ஆனா போதும், அதுக்காக என் அண்ணன் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல இல்ல அதானே அப்படின்னு பாண்டி கேட்க, வானதி அமைதியா முறைச்சிட்டு நிக்கிறாங்க. எப்படி இவ்வளவு செல்ஃபிஷா இருக்க அப்படின்னு பாண்டி கேட்க, பாண்டி அப்படிலாம் பேசாத சொல்லிட்டேன் அப்படின்னு வானதி சொல்ல, அப்படி தாண்டி பேசுவேன், உனக்கு உன்னை பத்தி மட்டும்தான் கவலை, நானும் நீ வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், அண்ணனை பத்தி பேசி வருத்தப்பட்டா நீ என்னடா அண்ணன் எப்படியாவது போகட்டும், நாம கல்யாணம் பண்ணி நல்லா இருந்தா போதும்னு சொல்ற. இங்க பாரு, நம்ம கல்யாணம் நடக்குது நடக்கல அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, என் அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுதான் எனக்கு முக்கியங்கிறாரு பாண்டி. இப்ப யாரு சுயநலமா பேசுறது? நீ தான் செல்ஃபிஷா பேசுற அப்படின்னு வானதி கத்த. யாரு? நானா? நீ தாண்டி சுயநலவாதி, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, நீ பேசுறது கேட்டாலே எரிச்சலா இருக்குன்னு கோவத்தை காட்டுறாரு பாண்டி. ஓ, அவ்வளோ ஆயிடுச்சா? எனக்கு தெரியும் பாண்டி, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்லை, அதை சொல்லாம ஏதேதோ பண்ணிட்டு இருக்கல்ல நீ அப்படின்னு வானதி கோவமா கேட்க, ஆமா அப்படிதான் வச்சுக்கோயேங்கிறாரு பாண்டியும். உன்னை கல்யாணம் வேற பண்ணுவாங்களா அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதிக்கு சுறுசுறுன்னு கோவம் வந்துடுது. என்ன தினம் 100 பேருக்கு அன்னதானம் பண்றியா இல்ல 100 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறியா? என்னமோ பெரிய பொதுநலவாதி மாதிரி பேசுறேன்னு கத்துறாங்க வானதி. இப்ப போறியா இல்லையா அப்படின்னு பாண்டி குரலை உயர்த்த, பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு பைய தூக்கிட்டு வானதி கடகடன்னு போறாங்க. சைட்ல வேலை நடந்துட்டு இருக்கு. எம்சாண்ட ஒரு அல்றவரு இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு, அனீஸு இந்த எம்சண்டே சரியில்லை அனீஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணன்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு சோழன். முதல்ல கான்ட்ராக்டரை மாத்தணும்னு அவரு சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் அண்ணன்னு கூப்பிட்டுக்கிட்டு சோழன் வர திரும்பி பார்த்துட்டு, சோழா என்னடா இந்த பக்கம்னு கேக்குறாரு சேரன். சும்மா அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு. சரி நீ வேலையை பாருங்கிறாரு சோழன். சரி டீ குடிக்கிறியா, வாங்கிட்டு வர சொல்லவா அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே அடிக்கிற வெயிலுக்கு டீ எதுக்குன்னு ஒரு நல்ல ஜூஸா சொல்லுன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, ஒரு நிமிஷம் அப்படிங்கிற சேரன் சட்ட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்து, குமாரு தம்பிக்கு ஒரு ஜூஸை வாங்கிட்டு வந்துருங்கிறாரு. ஃப்ரூட் ஜூஸ் அண்ணன்னு கேட்க, ஆமா போய் வாங்கிட்டு வாங்குறாரு. சோழன் இடுப்புல கையை கொடுத்துட்டு ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அண்ணே இதை கொஞ்சம் ஏத்தி கட்டுங்கண்ணே அப்படின்னு சாரத்தை காமிக்கிறவரு இன்னொரு பக்கம் பார்த்துட்டு, அண்ணே அதையே அங்க கொண்டு போய் கொட்டுறீங்கன்னு கேக்குறாரு. இப்படி கொட்டுங்கன்னு சொல்ல, ஓகே தம்பிங்கிறாரு அவரு. பார்த்துக்கிட்டே நிக்கிற சோழன் சேரன் கிட்ட வந்து, அண்ணே நீ ஓகேவான்னு கேக்குறாரு. ஏய் என்னடா எல்லாரும் இதையே கேக்குறீங்க, நான் நல்லா தானே இருக்கேன் பாக்குறீங்க இல்லங்கிறாரு சேரன். சரி சரி விடு, நீ வேலையை பாரு அப்படின்னு பேக் அடிக்கிற சோழன். அனீஸ் பையா சந்தா எப்படி இருக்காங்க, தமிழ் நல்லா பேச கத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சோழன் கேட்க, முன்னாடி மாதிரிலாம் இல்ல பையா, 2-3 தமிழ் வார்த்தை சேர்த்து பேசுறா அப்படின்னு அனீஸ் சொல்ல, ஓஹோ சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாம் நாங்க ஊர்ல கொடுத்த ட்ரைனிங் தான் காரணங்கிறாரு சோழன். சரி பையான்னு அனீஸ் மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அண்ணே மேல இன்னும் கொஞ்சம் சேர்த்து பூசுங்கண்ணே, நல்லா பூசுங்க, அங்கதான் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. அனீஸ் எம்சாண்டை வெட்டி தட்டுல போட்டுட்டு இருக்காரு. சோழன் அண்ணனையே பார்த்துட்டு இருக்க. பினிஷிங் இன்னும் கொஞ்சம் பக்காவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃப்ரூட் ஜூஸ் வாங்கிட்டு வர்றாரு குமார்.
அந்த தட்டை கொடு அப்படின்னு தட்டை வாங்கி மறுபடியும் அள்ளி போட்டுட்டு இருக்காரு அனீஷ். ஒரு பாட்டில் இருந்து டம்ளர்ல ஊத்தி சோழன் கிட்ட நீட்ட வாங்கி பார்த்துட்டு என்னன்னு மேங்கோ ஜூஸா அப்படின்னு குடிக்க ஆரம்பிக்கிறாரு சோழன். இந்த அனீஸ் அப்படின்னு இன்னொரு டம்ளர் அனீஸ் கிட்ட கொடுக்க அவரு தலைப்பாகை அவுத்துட்டு குடிக்க போறாரு. அண்ணே இந்தாங்க உங்களுக்குன்னு நீட்ட. எனக்கு வேண்டாம், நீங்கெல்லாம் குடிங்க, எல்லாருக்கும் கொடுங்கிறாரு சேரன். சரின்னு என்ன அந்த பக்கம் போயிடுறாங்க மத்தவங்க. டேய் பன்னீர் இந்த ஜூஸ் குடின்னு குமார் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அனீஸ் ஒரு இடம் பிடிச்சி எம்சாண்ட் மேல உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னே நான் மறுபடியும் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத, நீ புடிச்சுதானே இந்த கல்யாணத்தை பண்ண போறேங்கிறாரு சோழன். டேய் இந்த கேள்விக்கு நான் எத்தனை தடவை தாண்டா பதில் சொல்றது? ஆமாண்டா நான் புடிச்சுதான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சேரன் சொல்ல. சரிண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல. நீங்க என்ன எனக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறாரு சேரன். அண்ணே என்னன்னு நான் போய் அப்படி நினைப்பேன் நானு அப்படின்னு சோழன் சொல்ல. அப்புறம் என்னங்கிறாரு சேரன். இல்ல உனக்காக நீ ஒரு சாக்லேட் கூட வாங்கிக்க மாட்ட, அதுவும் கல்யாண விஷயம்னு வந்துட்டா இப்ப வேணாம் அப்புறம் பாத்துக்கலான்னு இழுத்துக்கிட்டே போவ. திடீர்னு நீயே புரோக்கரை பார்த்து பொண்ணையும் பார்த்து பேசி முடிச்சிட்டியே, அதான் கேட்டேன்னு தயங்குறாரு சோழன். சேரன் அமைதியா நிக்க. ஆனா நீ இப்படிலாம் பண்ற ஆள் கிடையாது, எங்கேயோ லைட்டா இடிக்குது, அதான் கேட்டேன்னு சோழன் சொல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நாம குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்தோம்ல, அதான் எல்லாம் சரியா நடக்குதுங்கிறாரு சேரன். சரின்ற மாதிரி சோழன் தலையாட்ட. நம்ம ஐயனார் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு அப்படின்னு சேரன் சொல்ல. ஆமா ஐயனார் பாத்துக்குவாரு அப்படின்னு கொஞ்சம் கிண்டலா சொல்றாரு சோழன். அது தெரியாம ஆமாமான்னு தலையாட்டுறாரு சேரன். சரி நீ அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சோழன் கேட்க. அன்னைக்கு பார்த்தோம்லடா அப்ப பேசுனதுதாங்கிறாரு சேரன். அதுக்கப்புறம் பேசவே இல்லையா நீ அப்படின்னு சோழன் ஆச்சரியமா கேட்க. இல்லடா அப்படிங்கிறாரு சேரன். என்னன்னு இப்படி இருக்கிற, முதல்ல பேசி பழகுனே, அப்பதானே ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும், லவ் பண்ண முடியும், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதானே என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. இவங்களையே பார்த்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க அனீஸ். என்ன பையா எக்ஸ்பீரியன்ஸான்னு கேட்குறாரு. சோழனுக்கு டக்குன்னு பொறையற. நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண, அதை தான் கேட்குறான் அப்படின்னு கொஞ்சம் கிண்டலா சொல்றாரு சேரன். திருத்தம், நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் லவ்வே பண்றேன். ஆக முன்னாடி பின்னாடி எப்பவுமே லவ் இருந்துச்சுன்னு வையேன், வாழ்க்கைக்கு லவ் ரொம்ப முக்கியம்னு அப்படின்னு சோழன் சொல்ல. சரிடா அப்படின்னு சலிப்பை காட்டிக்காம தலையாட்டுறாரு சேரன். எனக்கு புரியுது, நீ அவங்க கிட்ட பேசிட்ட, கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட, எங்களுக்கெல்லாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோயே. ஆனா தம்பியா சில அட்வைஸ சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அண்ணே நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட நிறைய பேசணும்னு, அடிக்கடி மீட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, இப்படி எல்லாம் பேசி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சோழன் சொல்ல. பேசலான்னு சமாளிப்பா தலையாட்டுறாரு சேரன். அவரோட தயக்கத்தையும் வெக்கத்தையும் பார்த்து, அண்ணே நீ பேசுறத பார்த்தா ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்ட போலயே அப்படின்னு சோழன் கேட்க. ஏய் நீ வேற, அந்த பொண்ணோட நம்பரை என்கிட்ட இல்லடாங்கிறாரு சேரன். என்னது பொண்ணு நம்பர் இன்னும் வாங்கலையா, அப்புறம் எப்படின்னு அவங்கள வர சொல்லி மீட் பண்ணன்னு சோழன் கேக்குறாரு. அது புரோக்கர் ஏற்பாடு பண்ணதுடா, சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு போனேன், அங்க அந்த பொண்ணு வந்துச்சு, அங்கேயே பேசிட்டு வந்துட்டேங்கிறாரு சேரன். சரி அங்க வச்சு கூட நீ நம்பர் வாங்கலையா அப்படின்னு சோழன் கேட்க. தோணலடாங்கிறாரு சேரன். ஐயோ என்னன்னே நீ இப்படி இருக்கிற, அது சரி உனக்காக நீ இந்த அளவுக்கு யோசிச்சதே பெரிய விஷயம்தான் அப்படின்னு சோழன் சொல்ல. அவரோட சங்கடத்தை மறைச்சிட்டு சிரிக்கிறாரு சேரன். இப்போ உங்ககிட்ட அவங்க நம்பர் இல்ல அதானே அப்படின்னு சோழன் கேட்க. ஆமான்னு தலையாட்டுறாரு சேரன். ஜூஸை மடக்குன்னு கவுத்துக்கிற சோழன் அவங்க அண்ணன் சட்ட பாக்கெட்ல இருந்து போன் எடுத்துட்டு வர்றாரு. டேய் என் போன்ல என்னடா பண்றேன்னு கேக்குறாரு சேரன். யாருக்கு போன் அடிக்கிற அப்படின்னு சேரன் கேட்க. புரோக்கருக்கு தாங்கிறாரு சோழன். அவங்க நம்பர் வாங்க வேண்டாம் அப்படின்னு சோழன் கேட்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம் சும்மாருடா அப்படின்னு சேரன் சொல்ல. அண்ணே கொஞ்சம் சும்மாருண்ணே அப்படிங்கிற சோழன் புரோக்கருக்கு கால் பண்றாரு. புரோக்கர் அவரோட வீட்டை பூட்டிட்டு ஒரு பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டே வந்து வண்டியில சாவி போடுறாரு. அப்போ மொபைல் ரிங்காக எடுத்து சொல்லுங்க மேஸ்திரிங்கிறாரு. மேஸ்திரின்னு சொல்லாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் சேரன் தம்பி சோழன் பேசுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல. ஓ நீங்களா, சொல்லுங்க தம்பிங்கிறாரு புரோக்கர். அது அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்னு சோழன் சொல்ல. ஆங்கிறாரு அவரு. அது அது அண்ணே அவங்க பேர் என்ன போனை மறைச்சிட்டு கேக்குறாரு. ஜெயந்தின்னு கரெக்டா சொல்லிடுறாரு சேரன். பேர்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க ஜெயந்தி. வெக்கத்தை பாரு அப்படின்னு அண்ணன் கண்ணத்தை தட்டிட்டு போனை மறுபடியும் எடுக்கிறாரு. நான் ஏன்டா வெக்கப்படுறேன்னு சேரன் கேட்டுட்டு இருக்க. தம்பி லைன்ல இருக்கீங்களா அப்படின்னு புரோக்கர் கேட்க. இருக்கேனே அதான் அவங்க நம்பர் வேணும்னுங்கிறாரு சோழன். அந்த பொண்ணு நம்பர் உனக்கு எதுக்குப்பான்னு புரோக்கர் கேட்க. யோ எனக்கு இல்லைண்ணே
அண்ணனுக்காக தான் கேட்குறேங்கிறாரு சோழன். ஓ அப்படின்னு புரோக்கர் சொல்லிட்டு இருக்க, அண்ணன் அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு ஆசைப்படுது அப்படின்னு சோழன் சொல்ல, நான் எப்படா கேட்டேங்கிறாரு சேரன். இருனே நான் பேசிக்கிறேங்கிறாரு சோழன். ஓ அப்படியான புரோக்கர் கேட்க, ஆமா அப்படின்னு சோழன் சொல்ல, நம்பர் வாங்கி மேஸ்திரிக்கு மெசேஜ் பண்றேங்கிறாரு புரோக்கர். கையோட வாங்கி அனுப்பணும், 5 minutes வெயிட் பண்ணி பார்த்துட்டு மெசேஜ் வரலன்னா திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பாத்துக்கன்னு சோழன் சொல்ல, ஐயோ இல்லப்பா மறக்க மாட்டேன்ப்பா உடனே வாங்கி அனுப்புறேங்கிறாரு புரோக்கர். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சோழன் போனை கட் பண்ண, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கங்கிறாரு சேரன். அண்ணே இவர்கிட்ட எல்லாம் இப்படிதானே பேசணும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கும் போதே மெசேஜ் சவுண்ட் வருது. எடுத்து பார்த்துட்டு, பாத்தியா போனை வச்சு 2 செகண்ட் கூட ஆகல, எப்படி டிங்னு மெசேஜ் அடிக்குது பாரு தம்பி, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சோழன் பெருமையா சொல்லிக்க, தம்பிய பெருமையா பார்த்துட்டு இருக்காரு சேரன். இங்க பாரு இதுதான் அவங்க நம்பர், போன் பேசுறியா அப்படின்னு சோழன் கேட்க, டேய் வேலை நிறைய இருக்குடா, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கிறாரு சேரன். சரிண்ணே நான் இப்போதைக்கு சேவ் பண்ணி வைக்கிறேன், நீ அப்புறமா ஃப்ரீ ஆயிட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு ஏதாவது பேசிக்கிட்டு, ஏதாவது டவுட் இருந்தா தயங்காம தம்பிக்கு கால் பண்ணனே அப்படிங்கிற சோழன் ஜெயந்தின்னு சேவ் பண்ண சிரிப்போட பார்த்துட்டு நிக்கிறாரு சேரன். அவரு சேவ் பண்ணிட்டு மொபைலை திருப்பி காமிக்க, டே என்னடா ஹார்ட் எல்லாம் போட்டிருக்கேங்கிறாரு சேரன். ஏன் டார்லிங்னு சேவ் பண்ணிருக்கணும்னு சொல்றியா அப்படின்னு சோழன் கேட்க, ஏண்டா பேரை மட்டும் போட்டா பத்தாதான்னு கேட்கிறாரு சேரன். என்ன இப்படிதானே போடணும், அப்பதான் அவங்க பேரை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்னு சோழன் சொல்ல, என்னமோடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, எதுக்கும் இந்த நம்பரை நானும் சேவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இனிமே உன்னோட லைன் என்கேஜ்டா இருந்தா இவங்களுக்கு அடிக்கலாம் பாரு அப்படின்னு சோழன் இந்த நம்பரை அவர் மொபைல்ல சேவ் பண்ணிட்டு இருக்க. என்னடா பண்ற, ஏண்டா இதெல்லாங்கிற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாரு சேரன். சேவ் பண்ணிட்டு அண்ணன் கையில மொபைல கொடுக்குறவரு, நம்பர் வந்துருச்சுன்னு வேலையில கோட்டை விட்டுறாத, வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, நானு பேச போறேன், ஏண்டா நீ வேற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே நிக்கிறாரு சேரன். சோழன் காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க, பேக்கோட வர்ற நிலா, சாரி சோழன் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே இப்பதான் வந்தேங்கிறாரு சோழன். லாஸ்ட் மினிட்ல ஒரு வேலை, அதை முடிச்சிட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நிலா சொல்ல, பரவாயில்லங்க நானும் வந்து 10 நிமிஷம் தாங்க ஆகுது அப்படின்னு சோழன் சொல்ல, சரி இப்போ நாம அவங்கள எங்க மீட் பண்ண போறோம்னு கேக்குறாங்க நிலா. அவங்கள ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு வர சொல்லிட்டேங்க, நம்ம இப்ப கிளம்பினா கரெக்டா இருக்குங்கிறாரு சோழன். சரி வாங்க போலாங்கிறாங்க நிலா. நிலா கார்ல ஏற சோழன் வண்டியில ஏறி உட்கார்றாரு. நிலா சீட் பெல்ட்டை போட போக, ஏங்க உங்களுக்கு டீ காஃபி எதுவும் வேணுமான்னு கேக்குறாரு. டீ குடிச்சா நல்லா தான் இருக்கும், ஆனா இப்ப கிளம்பினாதான் அவங்கள மீட் பண்ண கரெக்டா இருக்கும்னு சொன்னீங்களே அப்படின்னு நிலா சொல்ல, சிரிக்கிற சோழன், அதனால தாங்க டீயவே வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு பிளாஸ்க்ல இருந்து டம்ளர்ல ஊத்தி நிலா கிட்ட நீட்ட, அவங்க ஒரு சின்ன நிகழ்ச்சியோட தேங்க்யூங்கன்னு வாங்கிக்கிறாங்க. சூடா இருக்கு பாத்துக்கங்க அப்படிங்கிறவரு தனக்கு ஒரு டம்ளர் ஊத்திக்கிறாரு. காலையில இருந்து ரிப்பீட்டடா ஒரே வேலைங்க, அதுதான் பயங்கர தலைவலி, ஒரு டீ குடிக்கணும்னு நினைச்சேன், நீங்க போன் பண்ணது டைம் இல்லைன்னு வந்துட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, தனக்குள்ள ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிற சோழன், ஏங்கன்னு கூப்பிட நிலா திரும்புறாங்க. உங்களுக்கு எப்ப என்ன தேவைப்படும் எனக்கு தெரியாதாங்க அப்படின்னு கண்ணறைய காதலோட சொல்ல, நிலா திடுக்கிட்டு போய் என்னன்னு கேக்குறாங்க. உடனே சமாளிச்சுக்கிட்டு, இல்லைங்க நீங்க டென்ஷனா வருவீங்க, ஒரு டீயோ காஃபியோ குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்கன்னு கரெக்டா கெஸ் பண்ணேன் பாருங்க, அதை சொன்னேங்கிறாரு. ரொம்ப தாங்கிற மாதிரி பார்த்துட்டு நிலா டீயை குடிக்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டு டீயை குடிச்சிட்டு போலாமான்னு சோழன் கண்ணாலேயே கேட்க, போலான்னு தலையாட்டுறாங்க நிலா. 2 பேரும் சீட் பெல்ட்டை போட கார் கிளம்புது. ஜெயந்தி ஒரு ஜூஸ் ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு இருக்க காரை கொண்டு வந்து நிறுத்துறாரு சோழன். நிலா இறங்கி வர, அங்க பாருங்க அவங்க அங்க இருக்காங்க அப்படின்னு காமிக்க, நிலா அந்த பக்கமா திரும்பி ஹாய்னு சொல்லிக்கிட்டு அவங்க பக்கத்துல போறாங்க. ஜெயந்தியும் ஹாய் உட்காருங்கிறாங்க. வணக்கங்கன்னு சொல்லிட்டு சோழன் உட்கார்றாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தயக்கமா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, அன்னைக்கு ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்தீங்க, பெருசா பேச முடியல, சரி சும்மா மீட் பண்ணலான்னு தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அந்த பொண்ணு சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்கு வர போறீங்க, ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஒரு மீட் பண்ணிட்டா நல்லது தானேங்கிறாரு சோழன். விட்டா வழிய ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிற நிலா, இருங்க நான் பேசிக்கிறேங்கிறாங்க. ஜெயந்தி சோழனை பார்த்துட்டு இருக்க, சாரிங்க எனக்கு பொண்ணுங்க கிட்ட பெருசா பேசி பழக்கம் இல்ல, அதனால எனக்கு சரியா பேச வரலன்னு நினைக்கிறேன், இவங்களே பேசுவாங்க, பேசுங்கன்னு சோழன் ஸ்பேஸ் கொடுத்துடுறாரு. உங்க ஒய்ஃப் தானே,
ஏன் அவங்க இவங்க வாங்க போங்கன்னு பேசுறீங்க அப்படின்னு ஜெயந்தி கேட்க சோழனும் நிலாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நிலா என்ன சொல்றது, எப்படி சமாளிக்க போறேன்னு பார்க்க, அது எங்க வீட்டுல எல்லாருமே அப்படிதாங்க, சேரனை கூட அப்படிதாங்க கூப்பிடுங்கிறாரு சோழன். ஓ ஓகே ஓகே அப்படின்னு ஜெயந்தி சொல்ல ரொம்ப சீக்கிரத்திலேயே நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பேசுறது கூட டைம் இல்ல, கொஞ்சம் ஃப்ரீயா மீட் பண்ணி பேசலாம்னு நினைச்சோம் அப்படின்னு நிலா சொல்ல. புரியுதுங்க, பேசலாம், உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்கிறாங்க ஜெயந்தி. இல்ல சேரன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நிலா கேட்க, என்ன நீங்க அவர் அண்ணன்னு கூப்பிடுறீங்க, மாமான்னு தானே கூப்பிடணும் அப்படின்னு முக்கியமான சந்தேகமா கேட்க, சொல்லுங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்கன்ற மாதிரி சோழன் பார்த்துட்டு இருக்காரு. இல்ல இவர் அண்ணன்னு கூப்பிட்டதுனால நானும் அண்ணானே கூப்பிட்டு பழகிட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, அதுக்காக என்ன அண்ணின்னு கூப்பிட மாட்டீங்களே அப்படின்னு ஜெயந்தி சிரிப்போட கேட்க, ன்ற மாதிரி தலையாடுறாங்க நிலா. உங்க பார்வை அடிக்கடி சோழன் கிட்ட போயிட்டு வர, அப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க நிலா. இந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு சம்மதம் தானே அப்படின்னு நிலா கேட்க, ஏன் இதையே திரும்ப திரும்ப கேக்குறீங்கிறாங்க ஜெயந்தி. உங்க அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு அவங்க சொல்ல, இல்ல இல்ல அப்படிலாம் இல்லைங்கிறாங்க நிலா. ரொம்ப ஷார்ட் டைம்ல இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டோம், அதனால எல்லாருக்குமே எல்லாமே ஓகேவான்னு செக் பண்ணிக்கிறேன், அவ்வளோதாங்கிறாங்க நிலா. சேச்சா எனக்கு புரியுது, நான் சும்மா ஃபன்னா தான் கேட்டேங்கிறாங்க ஜெயந்தி. நிலா சரின்ற மாதிரி தலையாட்ட, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதனாலதான் அடுத்தடுத்து எல்லாமே வேகமா நடக்குது அப்படின்னு ஜெயந்தி சொல்ல, பரவாயில்ல ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி பாக்குறாரு சோழன். நாங்க ஏன் கேக்குறோம்னா, வீட்டுல நாங்க நிறைய ஜென்ஸ் தான் இருக்கோம், நான் அண்ணன் என் 2 தம்பிங்க, நிலா மட்டும்தான் ஒரே பொண்ணு, அடுத்து இப்ப நீங்க வர போறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான்னு சோழன் சொல்ல. ஆமாங்க, இதெல்லாம் தாங்க மெயினா பேசணும்னு நினைச்சோம், இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயம்லாம் சபையில கேட்கவும் முடியாது, இப்படி தனியா மீட் பண்ணி பேசும்போதுதான் நீங்களும் உங்க முடிவை சொல்லலாம், நாங்களும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும், அதுக்காக தான் கேக்குறோங்கிறாங்க நிலா. நான் அதெல்லாம் ஒன்னும் பார்க்கலங்க, இது எனக்கு செகண்ட் மேரேஜ் தெரியும் இல்லைங்கிறாங்க ஜெயந்தி. இல்ல ஆமான்னு தலையாட்ட, இதுல பெரிய ஆப்ஷன்லாம் இருக்காது, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு வீட்டுல பேசினாங்க, எனக்கும் அது ஓகேன்னு தோணுச்சு, அப்பதான் உங்க வீட்டு ப்ரப்போசலோட புரோக்கர் வந்தாரு, அவரு நல்ல ஆளுங்கன்னு சொன்னாரு, அதை தாண்டி நான் பெருசா எதையும் யோசிக்கல, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சாரி எக்ஸ் ஹஸ்பண்டுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை, ரொம்ப ஓவரா பேசிட்டாருங்க, அவர் இல்லைன்னா நான் ஏதோ செத்து போயிடுவேங்கிற மாதிரி பேசுறாரு, பிடிக்கல நான் போக வேண்டியது தானே அப்படின்னு அவங்க குரலை ஏத்தி டென்ஷனா பேசிட்டு இருக்க, என்னடா இது இப்படி படபடக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிலாவும் சோழனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு இதை எதையும் கண்டுக்கல. இந்த டிவோர்ஸ் ப்ராசஸே ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு, டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லவே இத்தனை நாள் ஆக்கிட்டாரு, அவரை டைவர்ஸ் பண்ணிட்டா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறாரு, டிவோர்ஸ் கிடைச்ச உடனே உனக்கு வேற கல்யாணம் நடந்துருமா, இந்த காலத்துல முதல் கல்யாணம் நடக்கிறதே கஷ்டமா இருக்கு, செகண்ட் மேரேஜுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப ஓவரா பேசிட்டாரு, அவரு கண்ணு முன்னாடியே எனக்கு கல்யாணம் நடக்கணும், அதுவும் டிவோர்ஸ் கிடைச்ச ஒரே வாரத்துல என் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி அந்த பொண்ணு கண்கள் முன்ன சொல்லிக்கிட்டு இருக்க, ஐயோ அப்படின்னு 2 பேரும் அமைதியா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் கல்யாணம் நடக்கும், நானும் சந்தோஷமா இருப்பேன்னு அவருக்கு தெரியணும், அதனால தான் நிச்சயம் கல்யாணம் எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு டிவோர்ஸ் கிடைச்ச உடனேயே கல்யாணமும் நடக்கணும், அவர் சொன்னது தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும், அப்பதான் அவர் எவ்வளவு பெரிய விஷயத்தை இழந்திருக்காருன்னு அவருக்கு தெரியும், அவ்வளவுதாங்க எனக்கு வேணும், மற்றபடி இந்த கல்யாணத்தை பத்திலாம் எனக்கு பெரிய பெரிய ட்ரீம் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு படபடன்னு புரிஞ்சு முடிக்க 2 பேரும் கடவுளேங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க சபத வேள்விக்கு அண்ணன் ஆகுதியான்னு பயந்து போய் பாக்குறாங்க நிலாவும் சோழனும். என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியான்னு அந்த பொண்ணு கேட்க, இல்ல ஒன்னும் வேணாங்கிறாங்க நிலா. இல்ல சொல்லுங்க அப்படின்னு ஜெயந்தி சொல்ல, காஃபி ஓகேங்கிறாங்க நிலா. உங்களுக்குன்னு சோழனை பார்த்து கேட்க, எனக்கும் அதே சொல்லிடுங்கிறாரு அவரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் வாங்கலேன் அப்படின்னு ஜெயந்தி கூப்பிட வெயிட்டர் வர்றாரு. ஆர்டர் பிளேஸ் பண்ண நிலாவும் சோழனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. காஃபி வந்தது ஆளுக்கு ஒரு கப் அவங்க எடுத்து வைக்க தேங்க்யூன்னு எடுத்துக்கிறாங்க 2 பேரும். காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு, சரிங்க அப்ப நான் கிளம்புறேன்னு ஜெயந்தி சொல்ல, சரிங்க அப்படின்னு 2 பேரும் பிளாஸ்டிக் ஸ்மைலோட தலையாட்டுறாங்க. ஜெயந்தி அங்க இருந்து போனாலும் 2 பேரும் இன்னும் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஏங்க உங்களுக்கு என்னங்க தோணுதுங்கிறாரு சோழன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் சொன்னதை பொய்யன்னு ப்ரூவ் பண்ணணும், அவர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும், இது மட்டும்தான் அவங்க கோலா இருக்க மாதிரி தெரியுது. அடுத்து பண்ண போற கல்யாணத்துல அவங்களுக்கு எந்த ஒரு ட்ரீம்ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோ எதுவுமே இல்ல. சேர் அண்ணனுக்கு அவங்கள நிஜமாவே பிடிச்சிருக்கான்னு கூட தெரியல அப்படின்னு நிலா சொல்ல, கரெக்டுங்க எனக்கும் அப்படிதான் தோணுது, இவங்க ரிவெஞ்ச் எடுக்க தான் இந்த கல்யாணமே
பண்றாங்க. இதெல்லாம் சரியா வருமாங்கன்னு சோழன் கேட்க தெரியலையே. அவங்க எப்படி, அவங்க கேரக்டர் எப்படி, இப்படி பேசுறவங்க அண்ணனுக்கு செட் ஆகுமா? இத பத்தி எல்லாம் அவங்க 2 பேர் தான் பேசணும். ஒருவேளை மனசு விட்டு பேசினா செட் ஆகலாம். ஆனா அந்த டாபிக் உள்ள இவங்க 2 பேரும் போவாங்களானே தெரியலையே. ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வாழ்க்கையை பத்தி யோசிப்பாங்களோ அப்படின்னு நிலா கேட்க தெரியலையேங்கன்னு தலையாடுறாரு சோழன். எனக்கு தெரிஞ்சு அவங்க பாஸ்ட் லைஃப்ல இருந்து கொஞ்சம் கூட ஹீல் ஆகவே இல்லை. மென்டலி இன்னும் 100% அவங்க அந்த லைஃப்ல தான் ஆக்டிவா இருக்காங்க. இதுதான் ஒரு மாதிரி நெருடலா இருக்குங்கிறாங்க நிலா. இப்ப நாம என்னங்க செய்யறதுங்கிறாரு சோழன். நாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அவங்கள நாம தனியா மீட் பண்ணி நாம பேசின விஷயத்த கூட அண்ணங்கிட்ட சொல்ல முடியாது. பார்க்கலாம் இருங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாங்கிறாங்க நிலா. சோழன் அவங்களையே பரிதாபமா பார்த்துட்டு இருக்க 1 வீக்குள்ள எதையும் டிசைட் பண்ண முடியாதுல்ல, நிதானமா யோசிக்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல சோழன் சரின்னு தலையாடுறாரு. பாவம், ஏதாவது பிரச்சனைன்னா சோழனுக்கு உடனே முகம் வேப்பனை குடிச்ச மாதிரி ஆயிடும். வீட்டுக்குள்ள வசந்த் டிவி பார்த்து சிரிச்சிட்டு இருக்க ரூம்குள்ள வந்து வானதி ரொம்ப கோவமும் வருத்தமுமா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க மனசுல ஒர்க் ஷாப்ல நடந்த கான்வர்சேஷனே வந்துட்டு இருக்கு. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதானே நமக்கு கல்யாணம் ஆகும்னு இவங்க பாண்டிகிட்ட கேட்க, அதுதான் உனக்கு பிரச்சனை இல்ல, நமக்கு கல்யாணம் ஆனா போதும், அதுக்காக என் அண்ணன் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, எப்படி இவ்வளோ செல்ஃபிஷா இருக்க அப்படின்னு பாண்டி சொல்றதும், பாண்டி இப்படிலாம் பேசாத சொல்லிட்டேன் அப்படின்னு வானதி சொன்னதும், அப்படி தாண்டி பேசுவேன், உனக்கு உன்னை பத்தி மட்டும்தான் கவலை அப்படின்னு பாண்டி சொன்னதையும் நினைச்சுக்கிட்டு அசையாம உட்கார்ந்துருக்காங்க வானதி. பாண்டியும் அப்படி பேசி அனுப்பிட்டாரே தவிர வீட்டுக்கு வந்து வானதியை ரொம்பவே மிஸ் பண்றாரு. இப்படி சேரனோட கல்யாண பேச்சால 2 பேரும் 2 துருவமா நின்னுட்டு இருக்காங்க. என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.